லைவ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பட திரைவிமர்சனம் பார்க்க போறோம் அப்படின்னா, மதகத ராஜா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, லைட்டா நம்ம அதுல மைனஸும் இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு வந்து தெரியாம சுந்தர்சி அவர்கள் வந்து செம்மையா வந்து படத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிறது தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த படத்தை ஆரம்பத்திலே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, விஷாலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல பார்த்தோம்னா விஜய் ஆண்டனியோட மியூசிக் அவ்வளோ அருமையா போட்டிருக்காரு. இது விஜய் ஆண்டனி மியூசிக்கா அப்படின்ற கேட்குற அளவுக்கு அந்த படத்தை வந்து நம்மளை வந்து ரசிக்க வைக்குது. இந்த படத்துல பார்த்தோம்னா வரலட்சுமி, அஞ்சலி, அதே போல சந்தானம், அதே மாதிரி ஆர்யா வந்து கெஸ்ட் ரோல்ல வர்றாரு. இது மாதிரி வந்து நிறைய வந்து நடிகர் பட்டாளமே இருக்கு. மணிவண்ணன் இருக்காரு, மனோபாலா இருக்காரு, அது மாதிரி நிறைய இருக்காங்க. இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நண்பர்கள் வந்து 2 பேருமே நஷ்டமா அடைஞ்சிடறாங்க. அது விஷால் கிட்ட சொல்லும் பொழுது அதை வந்து புரிஞ்சுட்டு அந்த வில்லன் கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுக்கறது தான் வந்து இந்த கதை. அதே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம்னா சிரிச்சு பயங்கர வந்து வயிறே வலிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கதையை ஒட்டி போகும்போது நடுவில் தான் கொஞ்சம் வந்து சிரிப்பு வருது. இருந்தாலும் வந்து பார்த்தோங்க அப்படின்னா நம்மள வந்து இயக்குனர் வந்து உட்கார வைக்கிறாரு. அதே போல சதா வந்து கிளைமேக்ஸ் சாங்க்கு வந்து அவ்வளோ அருமையாக வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. மதகத ராஜா பார்க்கலாமா வேண்டாவா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் போய் உக்காந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றவங்க வந்து தாராளமாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.